காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் அங்குள்ள கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்பு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். வணக்கம் துரை வெங்கடேஸ்வரன், விவரங்கள். வணக்கம் சுபா. இந்த ஏப்ரல் 19ஆம் தேதியானது தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக இந்த மக்களவை தேர்தலானது நடைபெற இருக்கின்றது. இதற்காக இதனை ஒட்டி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியிலே இந்த பிரச்சார களமானது சூடுபிடித்திருக்கின்றது. அந்த வகையிலே காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளராக தலைமையிலான் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ராஜசேகர் தினந்தோறும் பல்வேறு இடங்களிலே இந்த வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையிலே இன்று தனது முதல் பிரச்சாரத்தினை முத்தியார்பேட்டையில் தொடங்கிய அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் அதனைத் தொடர்ந்து ஐயம்பேட்டை, கருக்குப்பேட்டை, ஏகனாம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே கிராமமாக வீதிகள் தோறும் சென்று இந்த வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வருகிறார். வேட்பாளரின் வருகையை ஒட்டி அங்கங்கே அந்த இளைஞர்கள் பட்டாசுகள் வெடித்தும் வேட்பாளர்களுக்கு தொண்டர்கள் அந்த சால்வைகள் அணிவித்தும் மலர் மாலைகளை அணிவித்தும் தொடர்ந்து வரவேற்பினை நல்கி வருகிறார்கள். மேலும் இந்த வாக்கு சேகரிப்பின் போது ஏகனாம்பேட்டை பகுதியில் உள்ள ராணியம்மன் கோவிலில் அந்த கிராமத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பூஜையிலே கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு தொடர்ந்து இந்த வாக்காளர்களை வீதிகள் தோறும் சந்தித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.